ஓட்டர் அப்படின்றதுனால நான் சொல்கிறேன், என்னோட சரியான தேர்வு எடப்பாடி பழனிசாமி. 5 ஆண்டு நீங்கள் ஆட்சி அவங்ககிட்டயே திமுக கிட்டே கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. குஜராத்து, ஒரிசா, பாம்பே இந்த மாதிரி இடத்துல தான் போய் செட்டில் ஆவாங்க. ஜாதி அடிப்படையில் தான் சீட்டும் தராங்க, எல்லாமே ஜாதி அடிப்படையில் தான் பண்ணுறாங்க. இது நான் சொல்லி தெரியணும்னு உங்களுக்கு அவசியம் கிடையாது. அவர் எடப்பாடியும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு, கொஞ்சம் ஏழை மக்கள்லாம் கொஞ்சம் நல்லா இது பண்ணார். அவரோட ஆட்சி கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. எங்கே வேணால் யாரை வேணால் கேண்டிடேட்டாக போடுங்க, மீடியா என்ன வேணால் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கட்டும். 2026 தமிழ்நாடு மீண்டும் வெற்றி பாதையில் போகணுன்னா அது எங்கள் ஐயா எடப்பாடிய முதலமைச்சர் ஆனால் மட்டும்தான். இயற்கை பேரிடர் 2 வந்தது, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணார். கடன் வாங்கினாரா? இல்லைல்ல, கவர்மெண்ட்டை ரன் பண்ணார்ல. ஸோ அப்போ அவர் டேலண்டட் பர்சனா இல்லை அன்டேலண்டட் பர்சனா? இல்லை வீட்டில் இருக்கிறவங்க சஜஷன் கேட்டு கவர்மெண்ட்டை ரன் பண்ணாரா? எடப்பாடி பழனிசாமியை தான் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னா 2016 to 21 எங்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் சில சூழ்நிலையால் அம்மா அவங்க தவறிட்டாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டை அறிந்து அந்த ஒரு 4 வருஷம் எப்படி தான் ஏடிஎம்கே போகுதுன்னு நினச்ச காலத்தில் எங்கள் ஐயா அப்படியே கொண்டு போனார். அதில் கொரோனான்னு ஒன்று வந்துருச்சு. அந்த ஒரு 4 வருஷத்தில் அவர் பண்ண திட்டங்கள் என் வாயால் சொல்கிறத விட நீங்கள் எவ்வளோ மீடியாவில் போட்டிருப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் பதில் சொல்லணும். இப்போ அவர் தான் வரணும்னு என்னுடைய ஆசை. வணக்கம். பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு அடுத்த முதல்வராக யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னோட ஓட்டர் அப்படின்றதுனால நான் சொல்கிறேன், என்னோட சரியான தேர்வு எடப்பாடி பழனிசாமி. ஸோ அவர் ஒரு ஸ்கீம் ஒன்று எடுத்துன்னு வந்தார். என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் நீட்டு. அப்போ 10:30க்கு கிடைக்கக்கூடிய அந்த மெசேஜே இல்லாமல் காலையில் சட்டமன்றத்தில் 7.5 நிறைவேற்றுறாரு. ஸோ அவரை நான் பாராட்டுறேன். ஏன் எடப்பாடி பழனிசாமி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? இல்லை, தனித்துவம், டேலண்டட் பர்சன். நம்ம குறைச்சி யாரையும் மதிப்பிடக்கூடாது இல்லையா? இப்போ ஒரு ராஜ பரம்பரைக்கு தான் எல்லா டேலண்ட்டும் இருக்குது, புதுசாக வரவனுக்கு டேலண்ட்டு அப்படிலாம் கிடையாது. அவருக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. பழனிசாமி பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்திலேயே நிர்வாகம் சிறப்பாக நடத்தினார். கொரோனா மட்டும் இல்லை பிரதர், இயற்கை பேரிடர் 2 வந்தது, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணார். கடன் வாங்கினாரா? இல்லைல்ல, கவர்மெண்ட்டை ரன் பண்ணார்ல. ஸோ அப்போ அவர் டேலண்டட் பர்சனா இல்லை அன்டேலண்டட் பர்சனா? இல்லை வீட்டில் இருக்கிறவங்க சஜஷன் கேட்டு கவர்மெண்ட்டை ரன் பண்ணாரா? கரெக்டாக பார்க்கணும். நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள், நல்லா புத்தி கூர்மையோடு பார்க்கணும். சாதாரண ஒரு விஷயம் இல்லை. 5 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி ஒரு நம்ம எலெக்ட் பண்ணுற பீப்புள் நமக்கு சர்வீஸ் பண்ணுவானா? பெஸ்ட், என்னோட பெஸ்ட் சாய்ஸ் எடப்பாடி பழனிசாமி. வணக்கம்ண்ணே. வணக்கம்பா. ஒரு தேர்தலில் யார் ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யார் ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும்னு என்ன கேட்குறீங்களா? தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் யார் வந்தால் நல்லா இருக்கும்னு. 2021 2025 5 வருஷம் ஆட்சி அமைச்சாங்க. எப்படி இருக்குன்னு இன்னும் நீங்கள் சில பப்ளிக்கை கேட்கலாம். இன்னும் 5 ஆண்டு நீங்கள் ஆட்சி அவங்ககிட்டயே திமுக கிட்டே கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. குஜராத்து, ஒரிசா, பாம்பே இந்த மாதிரி இடத்துல தான் போய் செட்டில் ஆவாங்க. ஜாதி அடிப்படையில் தான் சீட்டும் தராங்க, எல்லாமே ஜாதி அடிப்படையில் தான் பண்ணுறாங்க. இது நான் சொல்லி தெரியணும்னு உங்களுக்கு அவசியம் கிடையாது. மீடியாவை பார்த்தே தெரியும் உங்களுக்கு. இப்போ மோஸ்ட்லி என்னன்னா தமிழ்நாட்டில் எவ்வளோ மீடியா இருக்குது. யாருன்னா ஒருத்தவங்க வாயை திறக்கலாங்க இந்த 5 வருஷத்தில். இது யூடியூப் மூலிமா சில விஷயம் வெளியே வர தொட்டு தான் நம்மளுக்கு தெரியுது. மீடியாக்காரங்களாம் ஏன் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்காங்கன்னு ஒன்றும் புரியல தமிழ்நாட்டு மக்களுக்கு. மீடியான்றது யார்? தமிழ்நாட்டு மக்களுக்கு அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரிய வைக்கிறது தான் மீடியா. 5 வருஷமாக அவங்க எதுக்கு பயந்து இப்படி வாயை மூடின்னு இருக்காங்க? திமுகவுக்கு பயந்தா என்னன்னு தெரியல. இதுக்கப்புறமாவது கொஞ்சம் மீடியா வாயை திறக்கணும். எங்கள் எடப்பாடி ஐயா என்ன சொல்கிறாரு? மீடியா வாயை திறங்கன்னு சொல்கிறாரு. எதுக்கு இப்படி அவங்க டிஎம்கேக்கு இவ்வளோ ஒரு ஃபேவராக இருக்காங்கன்னு சுத்தமாக தெரியல. இதை கொஞ்சம் படித்த இளைஞர்கள் கொஞ்சம் நல்லா சிந்திக்கணும். இப்போ உங்களோட பெஸ்ட் சாய்ஸ்னா யாரா சொல்லுவீங்க? கண்டிப்பாக நான் டிஎம்கே தான், எடப்பாடி பழனிசாமியை தான் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னா 2016 to 21 எங்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் சில சூழ்நிலையால் அம்மா அவங்க தவறிட்டாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டை அறிந்து அந்த ஒரு 4 வருஷம் எப்படி தான் ஏடிஎம்கே போகுதுன்னு நினச்ச காலத்தில் எங்கள் ஐயா அப்படியே கொண்டு போனார். அதில் கொரோனான்னு ஒன்று வந்துருச்சு. அந்த ஒரு 4 வருஷத்தில் அவர் பண்ண திட்டங்கள் என் வாயால் சொல்கிறத விட
நீங்கள் எவ்வளோ மீடியாவில் போட்டிருப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் பதில் சொல்லணும். இந்த கொரோனாவில் கூட இப்போ இவங்க திமுக அந்த 5 வருஷத்தில் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க அதையும் எடுத்து பாருங்க. எடப்பாடி ஐயா அந்த கொரோனாவில் என்ன பண்ணாருன்னு பாருங்க. தமிழ்நாட்டு மக்கள் இந்த வாட்டி தெளிவாக இருக்காங்க. சரிங்களா, நீங்கள் எங்கே வேணால் யாரை வேணால் கேண்டிடேட்டாக போடுங்க, மீடியா என்ன வேணால் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கட்டும். 2026 தமிழ்நாடு மீண்டும் வெற்றி பாதையில் போகணும்னா அது எங்கள் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனால் மட்டும்தான். கொரோனா காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சிறப்பான நிர்வாகத்தை நடத்திருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, அவரு வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. அவரு வந்து எடப்பாடியும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ஏழை மக்கள்லாம் கொஞ்சம் நல்லா இது பண்ணாரு. அவரோட ஆட்சி கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. தாவேகா தலைவர் விஜய் வந்து அவருடைய மகள் மனைவி எல்லாரையும் கைவிட்ட நிலையில இயக்குனர் அட்லியோட உறவினரோட வளகாப்பு. ஆமா, அவரு பம்பாய் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போய் அவர் வந்து ஏதோ ஃபண்டு கலெக்ட் பண்றேன் அது கலெக்ட் பண்றேன் சொல்லிட்டு போயிருக்காரு. ஆமா, சிஎம்ன்ற ஒரு பொறுப்புல வந்தா ஒரு தமிழக மக்களை ஒழுங்கா பார்த்துப்பாரு. அவர் அதெல்லாம் பார்க்க முடியாதுப்பா. சிஎம் பதவி வந்து சாதாரண இல்லை. அவர் வந்து அழகா வந்து அவர் பார்த்துக்கலாம் முடியாது. அதெல்லாம் வந்து நம்ம எதுவும் இது பண்ண முடியாது. ரம்ஜான் நோம்புல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஃபங்க்ஷனா கண்டக்ட் பண்ணாங்க தாவேகா சைட்ல இருந்து. அதுல வந்து பாத்தீங்கன்னா புசி ஆனந்த் என்ன சொன்னாருன்னா மத்த மதத்தை சார்ந்தவர்கள் யாரும் உள்ள வர தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது ரொம்ப தப்பு தான்ப்பா. இப்போ வந்து எடப்பாடி பண்ணியிருக்காங்க, ஸ்டாலின் பண்ணியிருக்காரு, தோல் திருமாவளவன் அண்ணன் பண்ணியிருக்காரு, அப்புறம் வந்து நிறைய பேர் கட்சி ஆளுங்க பண்ணியிருக்காங்க. அவங்களாம் வந்தாங்கன்னா பொதுவில் இதுவாக நின்றுட்டு அழகாக எங்களோட நோன்பு இதை பண்ணிட்டு போயிடுவாங்க. எங்கள் ஆளுங்களுக்கும் இது கிடையாது, அவங்களுக்கும் இது கிடையாது. ஏன்னா இது வந்து தலைவருங்க கரெக்டாக செய்வாங்க. அவர் வழிநட்டுறது வந்து தலைவருங்க கரெக்டாக இருந்தால் தான், தொண்டன் கரெக்டாக இருந்தால் தலைவர் கரெக்டாக பண்ணுவாங்க. கொரோனா காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர் பண்ணதே நான் உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை, பண்ணாரு. ஆனால் இந்த ஆட்சி இப்போ நடக்கிற ஆட்சி நல்லா தான் இருக்கு, நல்லா செய்கிறாரு. இப்போ அவர் தான் வரணும்னு என்னுடைய ஆசை.